டெல்லியில் காப்பகங்களில் அடைக்கப்பட்ட தெருநாய்களை நிபந்தனையுடன் விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லியில் நிலவும் தெருநாய் தொல்லை தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்க கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி, கருத்தடை, குடல் புழு நீக்கம் செய்து மீண்டும் தெருவில் விட நீதிபதிகள் அனுமதித்தனர். அதே சமயம் வெறிநாய் மற்றும் ரேபிஸ் பாதித்த நாய்களை தொடர்ந்து காப்பகங்களில் அடைக்க நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்த விவகாரத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யும் ஆர்வலர்கள் 25,000 என்ஜிஓக்கள் 2 லட்சம் ரூபாயும் பதிவாளரிடம் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் பொது இடங்களில் தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது என்றும் இதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் பிரத்யேக இடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மேலும் தெருநாய் விவகாரம் தொடர்பாக அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றியதுடன் அனைத்து மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 380 கணபதி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கூட்ட நெரிசலை சமாளிக்க கணபதி சிறப்பு ரயில்கள் ஆகஸ்ட் 11 முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. பண்டிகை நெருங்கும் போது சேவைகள் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் 305 கணபதி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 358 அதிகரித்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 380 கணபதி சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. மத்திய ரயில்வே அதிகபட்சமாக 296 ரயில் சேவைகளை இயக்க உள்ளது. மேற்கு ரயில்வே 56 சிறப்பு ரயில்களையும், கொங்கன் ரயில்வே 6 சிறப்பு ரயில்களையும், தென்மேற்கு ரயில்வே 22 சிறப்பு ரயில்களையும் இயக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் விரிவான அட்டவணை IRCTC வலைதளம், ரயில் ஒன் செயலி மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட BRS ஆகியவற்றில் கிடைக்கும் என ரயில்வே தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சந்தித்தார். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று பூமிக்கு திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த நிகழ்வில் குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் புண்யாஷ்லோக் பிஸ்வால் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பில் சுபான்ஷு சுக்லா விண்வெளியில் தனது அனுபவங்களை குடியரசுத் தலைவருடன் பகிர்ந்து கொண்டார். சிறையில் இருந்தும் பதவியில் இருக்கும் அணுகுமுறை தொடர்ந்தால் ஊழலை எதிர்த்து எப்படி போராட முடியும் என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். பீகார் மாநிலம் கயாவில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் ஆகியோர் 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா குறித்து பேசினார். ஒரு அரசு ஊழியர் 50 மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் தானாகவே வேலை இழக்கிறார் என்று தெரிவித்த பிரதமர் மோடி, ஆனால் பிரதமர், முதல்வர், அமைச்சர் ஆகியோர் சிறையில் இருந்தும் அரசு பதவியை அனுபவிக்க முடியும் என்ற நிலை இருப்பதாக கூறினார். இத்தகைய அணுகுமுறை தொடர்ந்தால் ஊழலை எவ்வாறு எதிர்த்து போராட முடியும் என்று கேள்வி எழுப்பிய பிரதமர் மோடி, அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஊழலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்று தெரிவித்தார். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்ட பிறகு முதல்வரோ அல்லது அமைச்சரோ, பிரதமரோ கைது செய்யப்பட்டார் அவர்கள் 30 நாட்களுக்குள் ஜாமீன் பெற வேண்டும் என்றும், ஜாமீன் கிடைக்கவில்லை எனில் 31வது நாளில் அவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தென்னிந்திய மாநிலங்களுக்கோ அல்லது வாக்காளர்களுக்கோ எந்த அநீதியும் இழைக்கப்படாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற நாளிதழ் கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டில் நிறைவு பெறும் என்றும், அதன் பிறகு தொகுதி மறுவரையறை சட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை மூலம் தென்னிந்திய வாக்காளர்களுக்கோ அல்லது பிராந்தியத்தின் மாநிலங்களுக்கோ எந்த அநீதியும் செய்யப்படாது என்றும், இது மோடி அரசாங்கத்தின் வாக்குறுதி என்றும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது முற்றிலும் நடைமுறைக்கு ஏற்றது. அதனால்தான் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமித்ஷா கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, எந்த ஒரு குடிமகனோ அல்லது அரசியல் கட்சியோ SIR நடவடிக்கையில் திருப்தி அடையவில்லை என்றால்
சட்டமன்ற தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்று குறிப்பிட்டார். பல்வேறு மாநில மக்களிடம் வெறுப்புணர்வை தூண்டுவதை அரசே செய்வதாகவும், சிறுபான்மை மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட் ஷெப்பர்ட் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவின் பல மாநிலங்களில் அரசே வெறுப்புணர்வை தூண்டுவதாகவும், இது வெகுநாள் நீடிக்காது என்றும் தெரிவித்தார். இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது. அதுக்கு அரசே துணை போகுது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமா நடத்துற பண்பை ஸ்கூல்ல நீங்க வளர்த்துக்கணும். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் மர்ம நபர் ஒருவர் சுவர் ஏறி குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுவர் ஏறி குதித்த அந்த நபரை போலீசார் விசாரித்ததில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதான ராமா என்பது தெரியவந்தது. மேலும் அவர் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த நபரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் அவர் மனநலம் பாதித்தவரைப் போல காணப்படுவதாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் விபத்து மரண இழப்பீட்டுத் தொகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீட்டுத் தொகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். இதேபோல் வேளாண் தொழிலாளர்களின் இயற்கை மரணத்துக்கான நிதி உதவித் தொகையை 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவித் தொகையை 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புகளை வருவாய் நிர்வாக ஆணையர் ஆய்வு செய்து அவற்றை செயல்படுத்த தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். அதனை ஏற்று அறிவிப்புகளை செயல்படுத்த தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,720 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 9,215 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 128 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,28,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு தொடர்பான முழு வீடியோவை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சைவ, வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொன்முடிக்கு எதிரான புகார்கள் மீது முகாந்திரம் இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, புகார்களில் முகாந்திரம் இல்லை என எதன் அடிப்படையில் முடிவுக்கு வந்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் 1972ஆம் ஆண்டு சமூக சீர்திருத்தவாதி தெரிவித்த கருத்துக்களையே முன்னாள் அமைச்சர் தெரிவித்ததாக விளக்கமளித்தார். இதனையடுத்து பொன்முடி பேசிய வீடியோவையும் 1972ஆம் ஆண்டு சமூக சீர்திருத்தவாதி பேசிய விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். மதுரை பாரபத்தி மாநாட்டில் தான் எடுத்த செல்ஃபி வீடியோவை விஜய் பகிர்ந்துள்ளார். பாரபத்தியில் மாநாடு தொடங்கியவுடன் தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் ரேம்ப் வாக் செய்தார். அப்போது தொண்டர்கள் கூட்டத்தை தனது போனில் செல்ஃபி வீடியோவாக பதிவு செய்த விஜய் போனை பவுன்சரிடம் கொடுத்தபோது அவர் தவறவிட இறுதியாக விஜயே போனை பிடித்து கூலாக ஒப்படைத்தார். தற்போது தான் எடுத்த செல்ஃபி வீடியோவை சினிமா நடிகராக தான் பயன்படுத்தி வரும் எக்ஸ் தள கணக்கில் பகிர்ந்து, உங்கள் விஜய் தனி ஆள் இல்ல, கடல் நான் என பதிவிட்டுள்ளார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்ததாகவும் தன் ஆசீர்வாதம் விஜய்க்கு என்றும் உண்டு எனவும் எஸ்.ஏ. சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் தன் மகன் மிக மகிழ்ச்சியுடன் மேடையில் பேசியதாகவும் மாநாட்டிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மாநாட்டில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தோஷமா இருந்தாரு. நல்லா இருந்துச்சு மாநாடு. ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்க எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? கட்டி தழுவி நல்லபடியா ஒரு அன்பை செலுத்தி இருந்தாரு ஒரு அப்பா. நீங்க அவருக்கு என்ன மாதிரியான கருத்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குறீங்க? என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். சென்னையில் நடைபெறவுள்ள அனிருத்தின் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. சென்னை ஈசிஆரில் உள்ள கூவத்தூரில் சனிக்கிழமை அன்று நடக்கவுள்ள அனிருத்தின் ஹுக்கும் இசை நிகழ்ச்சிக்கு தடை கோரி செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2023ஆம் ஆண்டு A.R. ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அனிருத் இசை நிகழ்ச்சியில் எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என மனுதாரர் தரப்பு குற்றஞ்சாட்டியது. நிகழ்ச்சிக்கு செல்லும் சாலை குறுகலாக இருப்பதாகவும் அதிலேயே வாகனங்களை நிறுத்த முயற்சி நடப்பதாகவும் கூறப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளுடன் இசை நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட அனைத்து நிபந்தனைகளையும் பின்பற்றியே நிகழ்ச்சி நடத்தப்படும் என விழா ஏற்பாட்டாளர்கள் வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காவல்துறையினரின் நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்ற உத்தரவிட்டதோடு நிபந்தனைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். மதுரையில் நடைபெற்று வந்த தூய்மை பணியாளர்களின் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். மாநகராட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5 நாட்களாக பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 11 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் கொரோனா நிவாரணத் தொகை 15,000 ரூபாய், குறைந்தபட்ச சம்பளம், தீபாவளி போனஸ் உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவது தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. இதையொட்டி போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வாணியம்பாடியில் வீடு புகுந்து தாய் மற்றும் மகன் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடியைச் சேர்ந்த ரூபனாவின் முதல் மகன் புர்ஹான் தனியார் கல்லூரியில் வகுப்புகளை முடித்து வீடு திரும்பிய போது சில இளைஞர்கள் புர்ஹானை வழிமறித்து பணம் கேட்டு மிரட்டியதோடு செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மாணவரின் வீட்டிற்கு சென்ற அந்த கும்பல் ஆபாச வார்த்தைகளால் தாய் மகனை திட்டியதோடு இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற RCB அணியின் வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். இதற்கு தீர்வாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த புதிய மசோதாவை இயற்றியுள்ளது அம்மாநில அரசு. பாதுகாப்பு அனுமதிகள் மற்றும் கடுமையான அபராதங்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை சம்பவத்திற்கு நேரடியாக பொறுப்பேற்க வைத்தல் உள்ளிட்டவை மசோதாவின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. 7,000க்கும் குறைவான மக்கள் கூடும் என எதிர்பார்க்கப்படும் எந்த ஒரு நிகழ்விற்கும் காவல் நிலையத்தின் அனுமதி தேவை என மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7,000 முதல் 50,000க்கும் குறைவான மக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு துணை SP அல்லது ACP ஆகியோரின் அனுமதி கட்டாயம் என்றும், 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிகழ்வுகளுக்கு SP அல்லது கமிஷனரின் அனுமதி தேவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்வுக்கு 10 நாட்களுக்கு முன்னரே அனுமதி விண்ணப்பம் வழங்க
வேண்டும் எனவும் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிகழ்வுகளுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீட்டு பத்திரத்தை வழங்கவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது. அனுமதிக்கப்படாத நிகழ்வு அல்லது விழாவிற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 1 கோடி ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலையாள நடிகை பாலியல் புகாரை தொடர்ந்து கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா செய்துள்ளார். மலையாள திரையுலகில் இளம் நடிகைகளில் ஒருவரான ரினி அண்ட் ஜார்ஜ் முக்கிய அரசியல் கட்சியை சேர்ந்த இளம் மக்கள் பிரதிநிதி சமூக வலைதளத்தில் தன்னிடம் ஆபாசமாக சாட்டிங் செய்ததாகவும் ஹோட்டலுக்கு உல்லாசத்திற்கு அழைத்ததாகவும் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த அரசியல் பிரமுகர் யார் என்பதை கூற மாட்டேன் என்று தெரிவித்து சில சூசகமான தகவல்களை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பாலக்காடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மம் கூட்டத்தில்தான் அந்த நபர் என்று சமூக வலைதளங்களில் பலரும் தகவல்களை பகிர்ந்தனர். இதனையடுத்து பாலக்காட்டில் உள்ள ராகுல் மம் கூட்டத்தில் எம்எல்ஏ அலுவலகம் முன்பு பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதனிடையே கண்ணூரை சேர்ந்த எழுத்தாளர் ஹனி பாஸ்கரனும் ராகுல் மம் கூட்டத்திலுக்கு எதிராக புகார் கூறியுள்ளார். தன் மீதான அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ந்து ராகுல் மம் கூட்டத்தில் தனது இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக காங்கிரஸ் மாநில தலைமை விசாரணை செய்ய தனி குழு அமைக்க முடிவு செய்துள்ளது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த சோலன் பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் பரோட்டா செய்வதற்கு முன்பாக ஊழியர் ஒருவர் அதில் தனது உமிழ்நீரை துப்பிய காட்சிகள் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சி இணையத்தில் வைரலான நிலையில் ஸ்ரீராம் சேனா அமைப்பை சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோரில் தொழிலதிபர் வீட்டில் பணிபுரியும் பெண் சமையல் பாத்திரத்தில் சிறுநீர் தெளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண் 10 ஆண்டுகளாக அந்த வீட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் நீண்ட நாட்களாக இவ்வாறு செய்திருக்கலாம் என தொழிலதிபர் வீடியோ ஆதாரத்துடன் போலீசில் புகார் செய்துள்ளார். இதன் பேரில் அந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். நிதி முறைகேடு புகாரில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இலங்கையின் அதிபராக ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்தபோது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்க லண்டனில் பயின்று கடந்த 2023இல் பட்டம் பெற்றபோது ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை பயன்படுத்தி சென்று வந்ததாக சர்ச்சை எழுந்தது. இதன் பேரில் அவருக்கு இலங்கை குற்ற விசாரணை துறை சம்மன் அனுப்பியிருந்தது. வழக்கின் விசாரணைக்காக ஆஜரான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை குற்ற விசாரணைத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரையிலான வரிகளை சீனா உறுதியாக எதிர்ப்பதாக சீன தூதர் சூ ஃபைஹோங் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்களை எதிர்கொள்ளும் போது மௌனம் அல்லது சமரசம் செய்வது மிரட்டுபவரை தைரியப்படுத்தும் என்று குறிப்பிட்ட அவர், உலக வர்த்தக அமைப்பை மையமாக கொண்ட பலதரப்பு வர்த்தக அமைப்பை நிலைநிறுத்த இந்தியாவுடன் சீனா உறுதியாக துணை நிற்கும் என்றும் கூறினார். பாகிஸ்தான் பிரதமரும் சீன வெளியுறவு அமைச்சரும் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீஃபுடன் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ சந்தித்தார். இந்த சந்திப்பில் வர்த்தகம், இருதரப்பு ஒத்துழைப்பு, சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதை திட்டத்தில் புதிய முயற்சிகளை எடுப்பது பற்றி கலந்துரையாடினார். மேலும் தொழில்துறை, வேளாண்மை, நிலக்கரி போன்றவற்றில் பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் வாங் யீ கூறியுள்ளார்.
வடகொரியாவில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார். வடகொரியாவில் மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அந்நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். மரணமடைந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். ராணுவ அதிகாரிகளுடன் சிறப்பு படத்தை கிம் ஜாங் உன் பார்த்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான ராணுவ வீரர்களும் கலந்து கொண்டனர். நீருக்கடியில் தாக்குதல்களை முறியடிக்கும் பயிற்சியில் ரஷ்ய படைகள் ஈடுபட்ட காட்சிகளை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பால்டிக் கடலில் ரஷ்ய படைகள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் எதிரிகளின் படகுகளை அழிக்க ட்ரோன்களை பயன்படுத்துவது குறித்த பயிற்சியிலும் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயினை அணைக்க 16 நாட்கள் போராடி வந்த நிலையில் குளிர்ந்த வெப்பநிலை மற்றும் முன்னறிவிக்கப்பட்ட மழை தீயை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு வீரர்களுக்கு உதவியுள்ளது. ஏற்கனவே 3,91,000 ஹெக்டேர்களுக்கு மேல் எரிந்து சாம்பலான நிலையில் கலீஷியா, அஸ்டூரியாஸ், கௌஸ்ரில்லா ஒய் லியோன் மற்றும் எக்ஸ்ட்ரீ மதுராவின் வடமேற்கு பகுதிகளில் காட்டுத்தீ இன்னும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் காட்டுத்தீயை முழுமையாக கட்டுப்படுத்த சில வாரங்கள் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாட்டின் மிக மோசமான நெருக்கடியாக கருதப்படுகிறது. ஜப்பானின் ககோஷிமா மாகாணத்தில் சூறாவளி மற்றும் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. லிங்லிங் சூறாவளி தாக்குதல் காரணமாக ககோஷிமாவில் மழை வெள்ளத்துடன் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனிடையே கியூஷு தெற்கு பகுதியில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்படக்கூடும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.